நெல்லுடா. எங்க வந்த? போற வழியே. அப்பா, இனிமே அந்த வார்த்தையை நீ மறந்துடு. முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க என்ன அவமானப்படுத்தினாங்க. என் மேல 14 கொலைகேச போட்டு என்ன கோர்ட்டுக்கு அலைய வச்சாங்க. நான் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் பறிமுதல் செய்ய நினைச்சாங்க. டேய், என் சொத்து போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. என் மானம் போயிருந்தா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். உன் கழுத்துல இந்த தாலி தொங்கி இருக்காது. அந்த ஆட்சியை பதவியிலிருந்து இறக்கிறதுக்காக நானும் படாத பாடுபட்டேன். இந்த ஆட்சி அமைஞ்சதுக்காக கோவில் கோவிலா போய் அர்ச்சனை பண்ண, எதிர்த்தவனை ஜெயிச்சு காட்டினேன். இப்ப அமைஞ்சிருக்கிறது நான் விரும்புற ஆட்சி. இது நான் ஆசைப்பட்ட அரசாங்கம். இதை எதிர்த்து போராடுறது என்னையே எதிர்க்கிற மாதிரி. பெற்ற அப்பறையை எதிர்க்கிற புள்ள எனக்கு தேவையில்லை. அநியாயத்தை எதிர்த்து போராடுறது அப்பாவை எதிர்த்து போராடுறதா நீங்க நினைச்சா எனக்கு அப்பாவே தேவையில்லை. ஏண்டா, உனக்கு இந்த நாட்டு மக்கள் பெருசு, நான் பெருசு இல்ல. இந்த நாட்டு மக்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாடு நாடுன்னு நாட்டுக்காகவே உழைச்சார கர்ம வீரர் காமராஜர், அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்ல தோக்கடிச்சாங்க. தமிழ் தமிழ்னு தமிழனுக்காகவே வாழ்ந்தாரே பேரறிஞர் அண்ணா, அவரை காஞ்சிபுரத்துல தோக்கடிச்சாங்க. ஏன் ஆண்டிப்பட்டியில கொடை வள்ளல் எம்ஜிஆருடைய மனைவியை தோக்கடிச்சாங்க. அந்த கட்சி ஜெயிக்க வேணா, அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. அவ்வளவு ஏண்டா? கக்கன்னு ஒரு நேர்மையான மந்திரி இருந்தாலும் தெரியுமா உனக்கு? கடைசி காலத்துல காரு கூட இல்லாம பஸ்ல ஏறி போனாருப்பா. அதையும் இந்த ஜனங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருந்தாங்க. இப்ப அவரையும் மறந்துட்டாங்க. அந்த ஜனங்களுக்காக இவர் போராட போறாரா? போட அப்பா சொல்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. இல்லம்மா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன தொட்டு அடிச்சிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். போடா வெளியேன்னு சொன்ன பிறகு இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அப்படி நீ போயிட்டா உனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தா எனக்கு ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். அண்ணே, நானும் கூட வரேன். கார் இல்லாத உனக்கு இவ்வளவு துணிச்சலா? என்ன கால் இல்லையேன்னு இன்னைக்கு தான் கவலைப்படுறேன். இல்லன்னா நீங்க எவ்வளவு தடுத்தாலும் நான் அண்ணா கூட தான் போவேன். சாந்தி, ஒரு வயசு பொண்ணு பிறந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா அது புருஷனோட விடாதான் இருக்கணும். நீ இங்கே இருடா. அப்பா, நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புறதா நினைக்கல. எனக்கு இன்னைக்கு தான் சுதந்திரம் கொடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் ராத்திரியில கிடைச்சது, முன்னேறல. எனக்கு பகல்ல கிடைச்சிருக்கு, முன்னேறி காட்டுறேன்.